பரவாயில்லம்மா, கை தவறி தெரியுமே, கை தவறி போச்சு. அதனால என்ன பரவாயில்ல. என்னம்மா பரவாயில்ல. பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க வந்து அந்த மாப்பிளை பாருங்களேன், அவர் முகத்தை கொஞ்சம் பாருங்களேன். என்னமா அப்படி எவ்வளவு பொறுமையா இருக்கா தெரியுமாப்பா? கை தவிர அவர் மேல ஒருத்தவங்க காட்டி அப்படியே கொட்டிட்டேங்க. கொஞ்சமாவது முகத்தை சொல்லிக்கணுமே. பரவாயில்லம்மா, அதனால என்னோட தோப்புனர் உட்கார்ப்பா, உட்கார். கொஞ்சம் என்ன மகாது? என்ன சார், சகுந்தரா சொன்ன மாதிரி பையன் முகத்தை பார்த்ததுன்னு எனக்கே லேசா நம்பிக்கை ஏற்பட்டு போச்சு சார். நடக்காதுன்னு நான் இதுல தலையிட வேணும். ஆண்டவன் பேர்ல பாரத்தை போட்டு போய் பொண்ணு அழைச்சினோம். சகுந்தரா, எல்லாம் ரெடியாமா? கூப்பர். இவர் உடல் இயங்கு துறையில் முத்திரை பதித்தவர். சென்னை மருத்துவக் கல்லூரியில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் திலகம் குறித்து டாக்டர் கூப்பர் கூறியதே நடிகர் திலகம் மறைந்த போது நினைவு கூர்ந்தார். நடிகர் திலகம் மறைந்த போது நினைவு கூர்ந்தார் இன்றைய பேராசிரியர் ராஜலட்சுமி ராதாகிருஷ்ணன். உடலில் கட்டுப்பாட்டில் இயங்கும் தசைகள், கட்டுப்பாட்டில் இல்லாத தசைகள் என்று 2 வகைகள் உண்டு. உதாரணமாக, நாம் சிரிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்குரிய தசைகள் மட்டுமே இயங்கும். ஆனால் முகத்தில் கட்டுப்பாட்டில் இல்லாத தசைகளையும் கூட தன்னுடைய சீரிய நடிப்பாற்றலால் இயங்க வைக்கும் ஆற்றல் நடிகர் திலகம் ஒருவருக்கு மட்டுமே உண்டு என்று சொன்னார் டாக்டர் கூப்பர். பொதுவாக எங்கள் மதிப்பிற்குரிய நடிகர் திலகம் அவர்களைப் பற்றி பல்வேறு பெரியோர்கள், கலைஞர்கள், அறிஞர்கள், விமர்சகர்கள் குறிப்பிடும் ஒரே விடயம், நடிகர் திலகத்தின் ஒவ்வொரு அங்கமும் அவரது நடிப்பை வெளிப்படுத்தும். அதனால் தான் நடிப்பு சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார் என்று கூறுவார்கள். இதனையே டாக்டர் விஞ்ஞான ரீதியாக மிக தெளிவுபடுத்தியுள்ளார். எத்தனையோ பெருமைகள் நிறைந்த எங்கள் பாசத் தலைவரை போற்றிக் கொண்டாடுவோம்.